பாட்டி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம மீனா வந்து அழுதுகிட்டே இங்க பாருங்க மாமா, இனிமே நான் இந்த வீட்டில் இருக்க போறது கிடையாது. ஏன்னா அவர் குடிச்சிட்டு வராரு. இத்தனை நாளாக குடிக்காம இருந்தாரு. முன்னாடியெல்லாம் குடிச்சிட்டு வந்து நிறையவே அலப்பறை பண்ணுவார். ஆனால் நடுவில் குடிக்காம தான் இருந்தார். இப்போ குடிச்சிட்டு வந்து என் கூட பயங்கரமாக சண்டை போடுறாரு. நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு என்னம்மா மீனா, அவன் குடிச்சிட்டு எவ்வளவோ ரகலை பண்ணியிருக்கான், எவ்வளோ பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கான். அப்போல்லாம் நீ இதே வீட்டில் இருந்து தானே எல்லாத்தையுமே சமாளிச்ச. அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து குடிச்சிட்டு சத்தம் கூட போடலையம்மா, எந்த பிரச்சனையும் நடந்த மாதிரி கூட எனக்கு தோணல. அப்படி இருக்கிறப்போ ஏம்மா நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிற? கண்டிப்பாக இது பிரச்சனை இல்லை, உன் மனசுக்குள்ளே வேறு என்னமோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மாவை ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே, தீபாவளி கொண்டாடிட்டு வந்ததுலேருந்தே நீ ஒரு மாதிரியாக தான் இருக்கம்மா. உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் உன்னை போட்டு கொன்னுக்கிட்டு இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. மனசுக்குள்ளே வச்சுக்காம எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கவும் இங்கே விஜயா இருந்துட்டு, ஏங்க இவ போனால் போயிட்டு போகிறாங்க, இவளை எல்லாரும் கெஞ்சணும், இவ காலில் விழுந்து நீ இந்த வீட்டில் இருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லணுங்க. அதனால தான் இவ இப்படியெல்லாம் ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. இவ இல்லைன்னா நம்ம யாருமே நிம்மதியாக இருக்க முடியாதா என்ன? இல்லை சாப்பிட தான் முடியாதா? எல்லாமே பண்ணிக்கலாங்க. இவ வீட்டை விட்டு போனால் போயிட்டு போகிறா. அப்போ தான் இந்த வீடுமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும், முக்கியமாக எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும் உடனே அண்ணாமலையோ, என்ன விஜயா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் பேசிக்கிறேன், நீ எதுவுமே சத்தம் போடாமல் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா மீனா, உன் மனசுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது? நீ வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிற, அதுக்கு காரணம் முத்து தான், முத்து குடிக்கிறதுன்னு சொல்கிற. சரி அதுவாக கூட இருந்துட்டு போகட்டும். இத்தனை நாள் நீ நினச்சிருந்தா எப்போவோ உன் அம்மா வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம். ஆனால் நீ இப்போ போகணும்னு நினைக்கிற, அதுக்கு முத்து காரணம் கிடையாது, ஏதோ ஒரு காரணம் உன் மனசுக்குள்ளே இருக்கு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணிக்கு படங்குது. ஐயோ அங்கிள் அதாவது பயங்கரமாக கேள்வி கேட்குறாரே, இவர் கேட்குற கேள்வியில் இந்த மீனா எல்லா உண்மையும் உளறிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி இருந்துட்டு, அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அங்கிள், மீனா நல்லா தான் இருக்கா அங்கிள், எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தான். முத்து குடிச்சிட்டு மீனாவை டார்ச்சர் பண்ணுறாரு போல். அதனால தான் மீனாவுக்கு இந்த வீட்டில் இருக்க முடியாமல் அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டும் அங்கிள், விடுங்க அவங்க போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா இருந்துட்டு, கரெக்டு ரோகிணி, இந்த மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் தான் இந்த வீடே நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா உன்னை பேசாமல் இருக்க சொன்னேன். இல்லைம்மா ரோகிணி, மீனா மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் அவளோட உள் மனசில் போட்டு அவளை ஏதோ ஒன்று பண்ணுது. அது மட்டும் எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அந்த விஷயத்த வெளிப்படையாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ஸ்ருதியுமே, ஆமாம் மீனா நீங்கள் டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க, இங்கே பாருங்கள் மீனா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தனியாக சொல்லுங்கள். மனசில் உள்ளதை யார்கிட்டையாவது மற்றவங்கக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அந்த பாரம் குறையுன்னு சொல்லுவாங்கள்ல. உங்களுக்கு யார்கிட்ட சொல்லணும்னு விருப்பம் இருக்கோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், எல்லார்கிட்டையும் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் யார்கிட்டையாச்சும் இந்த விஷயத்த சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, எல்லாருமே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அவர் வந்து குடிக்கிறாரு, அதனால தான் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அண்ணாமலை எத்தனையோ டைம் சொல்லியுமே அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. உடனே நம்ம விஜயாவுக்குமே பயங்கர சந்தோஷம். நம்ம மனோஜ் இருந்துட்டு, அம்மா எப்படியோ பூ கட்டுறவெல்லாம் இந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா, எப்படியோ கிளம்பி போயிட்டா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அண்ணாமலை இருந்துட்டு, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கன்றது எதுவுமே இல்லைல்ல. இத்தனை நாளாக மீனா இந்த வீட்டுக்காக எவ்வளவோ வேலையை செஞ்சுருக்கா. வீட்டில் உள்ள அத்தனை வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வா. வீட்டில் உள்ள வேலை மட்டும் இல்லாமல் பூ கொடுக்கறதுக்கு கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு நைட்டு பகலாக உழைச்சிக்கிட்டு இருந்தவ. அவள் இல்லாத அப்போ தானே உங்களுக்கு அவளோட அருமை என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுமே வெளியே கிளம்பி போயிடுறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, ஆமாம் பெரிய அருமை, அவள் பெரிய மகாராணி, அவள் இல்லைன்னா உலகம் ஓடவே ஓடாது, ஒரே இடத்துல அப்படியே ஸ்டன்னாகி நின்றும் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுமே நக்கலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் ரவியும் கிளம்பி அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் மனோஜும் ரோகிணியும் தான் இருக்காங்க, விஜயா இருக்காங்க. இப்போ மனோஜ் இருந்துட்டு, அம்மா இந்த மீனா போனது தான் போயிட்டா, சமைச்சு வச்சாலா இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் காலையிலேயே எழுந்திரிச்சு போயிட்டாலே, அவள் எங்கடா சமைச்சு வச்சுருக்க போகிறா, நம்மளா தாண்டா சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நம்மளா, அதெல்லாம் முடியாதுமா, ரோகிணி நீ போய் சமைச்சிடு
ஐயோ வேண்டாம், நீ சமைச்சா சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி இருந்துட்டு, மனோஜ் என்ன பேசிக்கிட்டு இருக்க? சாப்பாடு தானே நான் சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவோட எல்லா வேலையுமே இங்கே இழுத்து போட்டுக்கிட்டு ரோகிணி செய்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாவம் மீனா எப்படி தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்களோ. ஒரு டைம் செஞ்சதுக்கே நமக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. கண்டிப்பாக ஈவினிங்கெல்லாம் நம்ம சமைக்கவே கூடாது, டயர்ட் ஆகிடுவோம். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வாங்கி வாங்கி சமைச்சு முடிக்கிறாங்க. இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, ரோகிணி சமைச்சு முடிச்சியாம்மா, ரொம்ப பசிக்குது, எவ்வளோ டைம் எடுத்துப்ப சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதோ ஆண்டி முடிஞ்சிருச்சு, இதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சாப்பாடு செஞ்சு வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மனோஜும் விஜயாவும் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம விஜயாவால் வாயில் வைக்கவே முடியல. துப்பிடுறாங்க ரோகிணி முகத்திலே. ஆண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஐயோ சாரிம்மா, நீ செஞ்ச சாப்பாட்டை வாயில் வைக்க முடியல. என்ன சமைச்சிருக்க? இப்படி ஒரு சாப்பாட்டை நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. போச்சு, இனிமேல் என் வயிறு பட்னியாக தான் கிடக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு, என்ன ரோகிணி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க, சமைக்க கூட தெரியல உனக்கு, அப்போது நம்ம இனிமேல் எப்படி தான் சாப்பிட்றது? அந்த மீனா இருந்த வரைக்கும் ஏதோ வாய்க்கு ருசியாக சமைச்சு அடிச்சு போட்டுக்கிட்டு இருந்தா, இப்போ தானே தெரியுது அவளோட அருமை. அப்பா சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மனோஜ் வாயை மூடுறா, நம்ம பேசாமல் வீட்டுக்கு ஒரு சமையல்காரியை வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சூப்பர் ஐடியாம்மா, அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். சரிம்மா, நான் ஒருத்தவங்கள நல்லா நல்லா சமைக்கிறவங்கள ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜும் ரோகிணியும் வெளியே கிளம்பி போகிறாங்க. அதாவது அவங்க ஷோரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே கடையில் நிறையவே வேலை இருக்குது. இப்போது மனோஜுக்கு ஒரு ஃபோன் வருது. ஆர்டர் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மேனேஜர் தான் கால் பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஆர்டர் கொடுத்தாங்க இல்லையா அவங்க. மனோஜ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மனோஜ் அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மனோஜ், உங்களை பற்றி நான் கொஞ்சம் விசாரித்தேன். நீங்கள் ரொம்பவே ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கினேன். நான் உங்களுக்கு கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணுறேன் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க? உங்களை நம்பி நாங்கள் அந்த ஆர்டரை எப்படியாவது நல்லபடியாக முடிக்கணுன்றதுக்காக நிறைய பொருளெல்லாம் இறக்கிட்டு இருக்கோம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்னடனா இப்போது ஆர்டரை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, என்ன மேடம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இங்கே மனோஜ் கேட்கவும், உடனே பக்கத்தில் ரோகிணி இருந்துட்டு, என்ன மனோஜ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்கல்ல அந்த மேடம், அவங்க நமக்கு கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணுறாங்களாம். ஏதோ நம்மளை பற்றி விசாரிச்சுருக்காங்க போல், நமக்கு ஆகாதவங்க ஏதோ தப்பாக சொல்லியிருக்காங்க போல், ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனால் நமக்கு கொடுத்த ஆர்டரு கேன்சல் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மனோஜ் என்னன்னு கேளு அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்குள்ளவே அவங்க கால் கட் பண்ணிடுறாங்க. இங்கே மனோஜ் தலைமலை கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ தான் இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு மொட்டை பாஸ் வராங்க. அந்த மொட்டை இருந்துட்டு, என்ன மனோஜ் தலைமலை கையை வச்சுக்கிட்டு உட்காண்ட்ருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், யோ நீ வேற சும்மா இரியா, நானே பயங்கர டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணா அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ரோகிணி வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்ன மனோஜ் ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி இருக்க, இவங்களும் ரோகிணியும் சிஸ்டரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்களுக்கு கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்கடா, மிகப்பெரிய ஆர்டர், அது மட்டும் சக்ஸஸாக முடிச்சு கொடுத்துருந்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான லாபத்தை பார்த்துருக்கலாம், போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து தலைமலை கையை வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மொட்டை இருந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உடனே ரோகிணி முறைக்கிறாங்க. மனோஜ் இருந்துட்டு, என்ன ப்ரோ ஆர்டர் கேன்சல் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேற என்ன பண்ண முடியும், உன்னை ஏதோ பெரிய ஆஃபீஸர், நீ நிறைய படிச்சிருக்கன்றதுனால உனக்கு ஆர்டரை கொடுத்துட்டாங்க போல், அவங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கும் போல், நீ முட்டாள்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி கோவப்படுறாங்க. என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மனோஜ் இருந்துட்டு, ரோகிணி கொஞ்ச நேரம் போகிறோம், இங்கே பாருங்கள் பிரதர் இனிமேல் நீங்கள் இந்த பக்கம் வரவே கூடாது, ஒழுங்காக இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மனோஜும் இங்கே நம்ம ரோகிணியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நம்ம மனோஜ் விஜயா கிட்ட பயங்கரமாக புலம்புறாங்க. போச்சுமா எல்லாமே போச்சு, மிகப்பெரிய ஆர்டர் ஒன்று அதை கேன்சல் பண்ணிட்டாங்கம்மா, அதை வச்சு தான் நான் நிறைய பிளானெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட விஜயா இருந்துட்டு, என்ன மனோஜ் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலை இருந்துட்டு, பாத்தியா விஜயா
இந்த வீட்டோட லட்சுமி வீட்டை விட்டு வெளியே போயிட்டால, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா இருந்துட்டு, ஆமாம் அவள் பெரிய லட்சுமி பாரு, இங்கே பாருங்க சும்மா கடுப்பாக கிளப்பாதீங்க, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, மனோஜுக்கு கொடுத்த ஆர்டரு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் இந்த நேரத்தில் அந்த பூக்காட்டுறவளை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவள் என்ன பெரிய மகாலட்சுமியா இல்லை இந்த வீட்டுக்கு மகாராணியா? சும்மா அவளை பற்றி அவள் போகிறானா எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை விஜயா, உனக்கு இப்போ புரியாது, அவளோட அருமை போக போக தான் உனக்கு புரியும். கண்டிப்பாக அவள் காலில் என்றைக்காவது ஒரு நாள் நீ போய் விழதான் போகிற விஜயா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதை கேட்ட நம்ம அண்ணாமலை விஜயா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏங்க நான் ஏற்கனவே கோவத்தில் இருக்கேங்க, தேவையில்லாமல் பேசி அந்த பூ கட்டுறவன் நினைப்ப எனக்கு வர வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம முத்து வராங்க, பயங்கரமாக குடிச்சிருக்காங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, டே முத்து, எதுக்காகடா இப்படி குடிச்சிட்டு உன் வாழ்க்கையை அழிச்சிக்கிற, உன் உடம்பும் கெடுறது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையும் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மீனா வீட்டிலே இல்லைடா, வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா நீ குடிச்சிட்டு அவ கூட ஏதோ சண்டை போட்டிருக்க, அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் குடிக்க போயிட்ட, அதனால் அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, இனிமேல் இங்கே வரவே மாட்டாளாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. அப்பா இல்லைப்பா, நான் அவளை எதுவுமே சொல்லலைப்பா, நான் தப்பு பண்ணாமே அவள் என்னை திட்டினாப்பா, அதனால தான் அவள் திட்டால, அந்த தப்பை நான் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. டேய், என்ன தான் இருந்திருந்தாலும் நீ குடிச்சிருக்கக்கூடாது, அவகிட்ட அப்படி சத்தம் போட்டு பேசியிருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா பேசுனதெல்லாம் தப்பு தான்ப்பா, சரி விடுங்கப்பா, நான் மீனாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. டே முத்து, நீ இப்போல்லாம் போகாதடா, நீ காலையில் தூங்கி எந்திரிச்சு போவ, நீ சரியான நிலையில் இல்லை, சரியா, வா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாப்பா எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போதையிலே என்னென்னமோ பேசி உளறிக்கிட்டு இருக்காங்க, அழுகவும் செய்கிறாங்க. ஏன் மீனா என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது அண்ணாமலை இருந்துட்டு, டே முத்து கவலைப்படாதடா, நீ பேசி மீனாவை சமாதானம் செஞ்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ரோகிணிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாக இருக்குது, ஒரு கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸாக இருக்கலான்னு நினச்சா அங்கிள் அந்த மீனாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வரைக்கும் விடமாட்டார் போலவே. அந்த மீனா வேற குற்ற உணர்ச்சி, அது பாசம், நம்பிக்கை, அது இதுன்னு என்னென்னமோ டைலாக்கெல்லாம் பேசுகிறா. அவ எப்போ விஷயத்த உளர்றாளோ, கடவுளே என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம மனோஜ் இருந்துட்டு விஜயா கிட்ட, அம்மா எனக்கு மட்டும் கெட்டதாகவே நடந்துக்கிட்டே இருக்குமா, மிகப்பெரிய ஆர்டர் பல்காக சம்பாதிச்சிருந்துக்கலாம், அது கேன்சல் ஆகிடுச்சு. அம்மா ஏதாவது சாமியார்கிட்டது குறி கேட்டு ஏதாவது கயிறு இது கட்டினா வியாபாரமெல்லாம் நல்லா போகுமாம்மா, நான் நினச்ச மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்குமாண்ணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியலடா மனோஜ், நான் ஏதோ ஒன்றும் பார்வதி கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சீக்கிரமா இந்த மாதிரி தப்பாக நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா மனோஜ், நான் இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட வீட்டுக்கு நம்ம விஜயா கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் இங்கே நம்ம பார்வதி யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக அந்த சிவன் கூட 2 பேரும் சேர்ந்து கதையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு சொல்லிட்டு சிவன் பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி பாரு, நீ சாப்பிட்டியே இல்லையா, டைம் ஆயிடுச்சு, வா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் விஜயா நிற்கிறாங்க. வா 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 விஜயா, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க, நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சாப்பிட்லாம், சிவுமே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ கன்றாவியாக இருக்குது, அதனால தான் இந்த பார்வதி கிட்ட அடிக்கடிக்கு வரவே வர்றதில்ல, வந்தால் இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது, மனோஜுக்காக தானே வந்திருக்கோம், இவளுக்கு ஒரு இடத்துல சாமியார் இருக்கிறது தெரியும், அந்த சாமியார் சொல்கிறது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லியிருக்கா, என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, சும்மா தான் வந்தேன் பார்வதி. ஆமாம் உனக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் விஜயா, ஒரு வீடியோ மட்டும், ஒரு கதை மட்டும் பேசணும், ஒரு வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், இன்றைக்கி வேலை முடிஞ்சது, சிவுமே கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, நீ வேலையை முடிச்சுட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஏன் விஜயா வெளியே ஏன் போய் வெயிட் பண்ணுற, உள்ளதான் இவ்வளோ பிளேஸ் இருக்குல்ல, வா சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம் வேண்டாம், நான் சாப்பிட்டு தான் வந்தேன், நீ சீக்கிரமாக சாப்பிட்டு கதையை பேசிட்டு சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் இங்கே நம்ம பார்வதியுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கதையை வந்து பேசி ஒரு வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. இந்த சிவா இருந்துட்டு, பாரு நான் இதை எடிட்டிங் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விட்டுறேன், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசுங்க, நான் எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு அப்பாடா இந்த சிவா இப்போ தான் கிளம்பி போகிறான், பார்வதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும், பார்வதி இருந்துட்டு என்ன விஜயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஒரு இடத்துல அந்த சாமியார் சித்தர் வந்து நல்லா வாக்கு சொல்வார், அது மட்டும் இல்லாமல் தொழில் நல்லா நடக்கிறதுக்கு, வீட்டில் நல்ல காரியம் நடக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னால நீ சொல்லியிருப்பல, அந்த சாமியார்கிட்ட இப்போ போக முடியுமா, அவர் இப்போ இருப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருப்பார் விஜயா, நான் கூட இந்த யூடியூபெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாமிக்கிட்ட தான் கேட்டேன், அவர் சொன்ன மாதிரியே நான் கொஞ்ச நாளில் ட்ரெண்டிங் ஆகிடுவோம் நாட்டுங்குது. இப்போது நம்ம பார்வதியும் விஜயாவும் அந்த சித்தர்கிட்ட போயிடுறாங்க. சித்தர்கிட்ட போனதுமே இங்கே நம்ம பார்வதி இருந்துட்டு, விஜயா உன் மனசில் நீ என்ன நினச்சி வந்திருக்கியோ அது எல்லாத்தையுமே உன் மனசில் நினச்சிக்கோ, அந்த சித்தர் கரெக்டாக உன் மனசில் உள்ளதை அப்படியே சொல்லுவார், அதுதான் இந்த சித்தரோட மகிமையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் முன்னாடி உட்காந்து நம்ம விஜயா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ரோகிணியும் மனோஜும் ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த தொழிலில் நல்லது நடக்குது, ஆனால் அது வாய் கெட்டினது கை கெட்டினது வாய் கெட்டலையேன்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய ஆர்டரு கை நழுவி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் சீக்கிரமாகவே குழந்தை பிறந்துடணும், குடும்பத்தில் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம பார்வதி இருந்துட்டு, விஜயா மனசில் நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நினச்சிக்கிட்டேன் பார்வதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த சித்தருமே நீ என்ன நினச்சி வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே காது கேட்டுச்சு தாயி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா திருட்டு முழிக்கிறாங்க. என்ன சுவாமி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா உன் மனசில் நீ இப்போ என்ன நினச்சியோ அது என் காதுக்கு வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ சரிங்க சாமி, நான் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குமா, நான் நினைக்கிறது கைக்கூடி வருமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் வந்து உனக்கு தெரிய வரப்போகுது தாயி, அந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீ நினைக்கிற விஷயம் நடக்காது தாயி, ஏன்னா அப்படி நடக்கிறதுக்கும் நீ ஒத்துக்க மாட்ட தாயி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியல சுவாமி, எனக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, உங்கள் மனசில் உங்கள் புள்ள மனோஜ் உங்கள் மருமக ரோகிணிக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அதே சமயம் உங்கள் தொழிலுக்கு ஒரு நல்லது நடக்கணும், பெரிய பெரிய ஆர்டர்வெல்லாம் வந்து கை நழுவி போகுதுன்னு சொல்லிட்டு உன் மனசில் நினச்சது உண்மையா தாயி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம விஜயா வாயை பொழந்துக்கிறாங்க. உடனே நம்ம பார்வதியை பார்க்குறாங்க. உடனே பார்வதி இருந்துட்டு, என்ன விஜயா அந்த சித்தர் கரெக்டாக சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம விஜயாவும் தலையை மண்டைய ஆட்டுறாங்க. உடனே சித்தர் இருந்துட்டு, சரி தாயி, நான் சொன்னது எல்லாமே கரெக்டுன்னு சொல்லிட்டு நீ தலையை ஆட்டிட்ட, அதிலிருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதான் உனக்கு பேர குழந்தை வருமானு கேட்குற, ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை தாயி, ஏன்னா உன் மருமகளை பற்றின ரகசியம் உன் வீட்டில் உள்ள ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளை, ஆனால் அந்த பிள்ளை மூலமாக உனக்கு அந்த ரகசியம் தெரிய வரலனாலுமே ஏன் மூலமாக இப்போ உனக்கு தெரிய வரப்போகுது, அப்போது அந்த விஷயம் உனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உனக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை ஆசை, பேர குழந்தை ஆசையே இல்லாமல் போயிடும், உன் பையன் மனோஜுக்கு நீ 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்வ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, சுவாமி என்ன சுவாமி என்னென்னமோ சொல்கிறீங்க, நான் ஒன்று நினச்சி வந்தேன், ஆனால் நீங்கள் வேறு வழியில் கொண்டு போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, தாயி என்ன நடக்குதோ அதை தானே தாயி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சுவாமி கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சுவாமி, என்ன ரகசியம், யாரை பற்றின ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு, அது உன் மருமக ரோகிணியை பற்றின ரகசியம் தான் தாயி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என் மருமக ரோகிணிக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா தாயி, நான் இதை வந்து சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுவ தாயி, உண்மையை சொல்லவா இல்லை இந்த ரகசியத்தை அப்படியே மூடி மறைச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே விஜயாவோ என்ன சுவாமி ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அந்த ரகசியத்தை சொன்னால் தானே எனக்குமே கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், நான் சொன்னதுக்கப்புறம் உன் மனசு கஷ்டப்படும் தாயி, திருப்தியெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல சுவாமி ரோகிணி பற்றின ரகசியத்தை என்கிட்ட சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
உன் மருமக ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்குமா, அது மூலமாக ஒரு குழந்தையும் இருக்குது, அவள் ஏற்கனவே குழந்தை பெத்தவ தாயி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே நம்ம பார்வதியுமே, விஜயா என்ன விஜயா அப்படின்னு கேட்கவும், பார்வதி எனக்குமே ஒன்றுமே புரியல, இது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல. உடனே பார்வதி இருந்துட்டு, இங்கே பார்வதியா, இந்த சித்தர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயத்த எப்படி டக்கு டக்குன்னு சொன்னார் பார்த்தியா, அதுதான் இவரோட அதாவது இவரோட சிறப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் பிறந்த ஒரு 5 வயசுலேருந்தே இப்போது இவருக்கு 70 வயசாகுது. இப்போ வரைக்குமே அவர் 5 வயசுலேருந்து இப்போ 70 வயசு வரைக்கும் அவர் தியானத்திலே இருந்தவர், அந்த சாமியோட முக்தி அடைஞ்சவர். கண்டிப்பாக இவர் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் விஜயா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம விஜயாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சுவாமி, நீங்கள் சொல்கிறது உண்மையா, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னு ஆமாம் தாயி, எத்தனை முறை கேட்டாலும் அதுதான் உண்மை. உன் பையனுக்கே இந்த விஷயம் தெரியாது, இந்த ரகசியத்தை ரொம்ப நாளாக உன் மருமக கட்டி காப்பாற்றிட்டு வந்திருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் அந்த வீட்டில் உள்ள மகராசிக்கு அந்த வீட்டில் இருக்க முடியல, அந்த வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்ற முடியல அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சினாலேயே அந்த வீட்டை விட்டு ஒரு மகராசி கிளம்பியிருப்பாளே, நடந்திருக்குமே உங்கள் வீட்டில் அப்படின்னு நம்ம விஜயா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஆமாம் சுவாமி, மகராசின்னு சொல்கிறது நீங்கள் மீனாவா? ஆமாம், மீனா தான். மீனாவுக்கு இந்த விஷயம் நீங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ தெரிஞ்சதுனால தான் அவள் யார்கிட்டையுமே அந்த விஷயத்த சொல்ல முடியாமல் தவிக்கிறா. சொன்னால் உன் மருமக ரோகிணி தற்கொலை பண்ணிப்பேன்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. அதனால தான் அந்த பொண்ணு அந்த வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்ற முடியாமல் அந்த வீட்டை விட்டே வெளியேறியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜயாவுக்கு தலையை கிர்ன்னு சுற்றுற மாதிரி இருக்குது. சுவாமி, என்ன சொல்கிறீங்க சுவாமி, அந்த ரோகிணி இனிமேல் வீட்டிலே வைக்க மாட்டேன் அப்படின்னு பயங்கர கூப்பிட்றாங்க. இங்கே பாரு தாயி, நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அதை பற்றி யோசித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத மட்டும் பாரு தாயி. அந்த உன் மருமகளும் ஒரு பொண்ணு தானே, அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் ரொம்பவே அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம, மற்றவங்களுக்கு சங்கடம் கொடுக்காம ஒரு முடிவை எடுத்தாயி. 2 பேரையும் ஒன்று சேர்த்து வாழ வைக்கணும்னு நினச்ச அப்படின்னா அது நல்லது தான். அந்த பொண்ணை நீ பழி வாங்கிடாத தாயி, அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கொடு தாயி அப்படின்னு சித்தர் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே விஜயா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அந்த சுவாமியார்கிட்ட எதுவுமே காட்டிக்கிறது கிடையாது. சரிங்க சுவாமி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து நம்ம விஜயாவும் பார்வதியும் கிளம்புறாங்க. இங்கே பார்வதி இருந்துட்டு, என்ன விஜயா, இந்த ரோகிணியை நம்ம நல்லவன் சொல்லி நம்பணும், பணக்காரின்னு சொல்லி நீ முக்கியமாக நம்பின, நீ கூட்டிகிட்டு வந்த மருமகன்னு சொல்லி தலைமையை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்த, மலேசியா பணம் 300-400 கோடிக்கு சொந்தக்காரி அப்படி இப்படின்னு என்னென்னவோ ரீல் விட்டா, அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சது. சரி, அதுக்கப்புறமாவது அவள் உண்மையாக இருப்பான், நல்லவளாக இருப்பான்னு பார்த்தா முதலுக்கே மோசன்ற மாதிரி இப்படி ஒரு ரகசியத்தை மறைச்சிக்கிட்டு இருந்திருக்காளே அப்படின்னு இங்கே பார்வதி கேட்கவும், இங்கே விஜயா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரு பார்வதி, அந்த ரோகிணி நான் உயிரோடய விட போகிறதில்ல, அவளை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு தான் போக போகிறேன். இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாருமே ஏமாற்றி, முக்கியமாக என் பையன் மனோஜோட வாழ்க்கை கெடுத்துட்டாளே அப்படின்னு பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன் விஜயா, நீ எதுக்காக அழுகிற? அதே சமயம் அவளை எதுக்காக நீ கொலை பண்ணணும்? வேண்டாம் விஜயா, நீ அப்படி ஒரு முடிவை எடுத்துடாத, அவளுக்கு சரியான தண்டனையை கொடு, திட்டு, இல்லை வேறு ஏதாவது பண்ணு, ஆனால் நீ கொலை பண்ணாத விஜயா, அதனால் நீ போய் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும், எதுக்காக? வேண்டாம் அப்படின்னு ஆமாம் பார்வதி, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க, அந்த குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எங்கே விட்டுட்டு வந்திருப்பா இவ அப்படின்னு இங்கே நம்ம விஜயா கேட்கவும், பார்வதி கிட்ட விஜயா கேட்குறாங்க. பார்வதி இருந்துட்டு, விஜயா, நீ அந்த விஷயத்த அந்த சித்தர்கிட்ட அப்போவே கேட்டிருந்தா யார் குழந்தை எங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருப்பார்ல அப்படின்னு சரி அதெல்லாம் நாம் அப்புறம் பார்த்துப்போம், இப்போது நான் அந்த ரோகிணியை உண்டுலன்னு பண்ணாமல் விட மாட்டேன், என் பையன் மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் அவளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன், ரொம்ப பணக்காரி, அவன் மூலமாக மனோஜ் நல்ல நிலைமைக்கு போயிடுவான், அவளுக்கு அப்புறம்
எல்லா சொத்தும் என் பையன் மனோஜுக்கு தானே வந்து சேரும். அவன் நல்லா இருப்பான்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் அதுவும் பொய்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எவ்வளோ மனசொடைஞ்சு போயிட்டேன் தெரியுமா? இப்போது அவளே பொய், அவள் வாயை திறக்கிறது எல்லாமே பொய், அவளை உண்டுலன்னு பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வீட்டுக்கு பயங்கர கோவமாக போகிறாங்க. வீட்டுக்கு போனால் இங்கே நம்ம அண்ணாமலை மட்டும்தான் இருக்காங்க. விஜயா பயங்கர கோவமாக இருக்காங்க. எதுவுமே பேசாமல் கண்ணெல்லாம் முட்டை முட்டையாக உருட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே அண்ணாமலையோ, என்ன விஜயா, ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க எனக்கு பேயெல்லாம் அறையலைங்க, வரட்டும் ஒருத்தி, அவளை பேயாட்டம் ஆட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன என்ன விஜயா, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, யார் வரட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த ரோகிணி தாங்க, அந்த ரோகிணி நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கான்னு தெரியுமாங்க? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து அவளுக்கு ஒரு குழந்தை இருக்காங்கங்க. அதுக்கப்புறம் தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அண்ணாமலை பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன விஜயா சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் சொல்கிறது தான் உண்மை, அவள் வரட்டும், நாலு அரை இழுத்து அவகிட்ட கேட்டோம் அப்படின்னா அவளே எல்லா உண்மையுமே சொல்லிடுவா. அவள் இனிமேல் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாதுங்க. நம்ம மனோஜோட வாழ்க்கையை அவள் கெடுத்துட்டாங்க. மனோஜ் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எத்தனை கோயில் குளம் ஏறி இறங்கியிருக்கேன் தெரியுமா? ஆனால் அவனோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டாலேங்க. அவள் வரட்டும், அவளை என்ன பண்ணுறன்னு பாருங்க. சத்தியமாக எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவளை கொன்று போட்டாலும் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா அவசரப்படாத விஜயா, எது உண்மை எது பொய் என்ன ஏதுன்னு சொல்லி பேசி விசாரிச்சாதான் எல்லாமே தெரியும். வந்ததுமே நீ கோவப்படாத, அடிக்கவும் செய்யாத, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீ கேளு. ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கா, குழந்தை இருக்கான்றத நீ கேளு. ஏன்னா யார் சொன்னாலும் அதை நம்ப முடியாது இல்லை. அவள் பக்கமும், அதாவது ரோகிணி பக்கமும் ஏதாவது நியாயம் இருக்கும். கல்யாணமே ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். யாராவது உங்ககிட்ட பொய் இது சொல்லியிருப்பாங்க. ஏங்க இல்லைங்க, பொய்யெல்லாம் சொல்லலை, அந்த ரோகிணி ஃப்ராடு தான். வரட்டும், அவள் வந்ததுக்கப்புறமா இருக்குது, அவளை என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது கட்ட அறிவா ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க, அவளை நான் போட்டு தள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ரோகிணி மனோஜ் இவங்க வீட்டுக்கு வராங்க. ரோகிணியை பார்த்து இங்கே விஜயா பயங்கரமாக முறைக்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆன்ட்டி நம்மளை இப்படி பார்க்குறாங்க, என்னவா இருக்கும், மீனா ஒரு வேளை வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மரண பீதியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் ரோகிணியோட நிலைமை என்னவாக போகுது, விஜயா என்ன முடிவெடுக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத